ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் இருந்தால் லஞ்சுக்கு கேரளா ஸ்டைலில் இந்த உள்ளி தீயல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது உள்ளி தீயல் செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதோட ஒரு அரை மூடி தேங்காயை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா இந்த கலர் வந்ததும் இதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிறேன். ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட உரித்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் சின்னதாக இருந்தால் முழு வெங்காயமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறணும். மசாலா கலர் மாறினதும் இதோட கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசலை ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதித்து கட்டியானதும் இறக்கிக்கலாம். சூப்பரான உள்ளி தீயல் ரெடி. இதை ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.